நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா 17/8/2024 அன்னைக்கு பிறக்க போகுதுங்க. இது சனிக்கிழமை பிறக்குது. இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. குறிப்பாக ஆவணி மாதம் 3ஆம் தேதி திங்கக்கிழமை பௌர்ணமி தேதி வருதுங்க. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வாஸ்து நாள் வருது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி அதாவது 26/8/2024 அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வருதுங்க. மிகவும் சிறப்பான நாள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 18ஆம் தேதி அதாவது 3/9/2024 அன்னைக்கு அமாவாசைங்க, செவ்வாய்க்கிழமை வருது. அடுத்து ஆவணி மாதம் 22ஆம் தேதி மிகச்சிறப்பாக வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 30ஆம் தேதி அதாவது 15/9/2024 அன்னைக்கு சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓணம் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாட்கள். குறிப்பாக ஆவணி மாதத்தில் நீங்கள் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 2/9/28ங்க. இதை கரி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் சுப காரிய விஷயங்கள் நாம் எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குங்க. கடன், நாங்கள் பெரிய கடனில் இருக்கவங்க, அந்த கடனை தீர்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 நாட்கள் அதாவது ஆவணி 2/9/28 இந்த 3 நாட்களில் பயன்படுத்தி ஒரு பார்ட்டை நீங்கள் கடன் அடைச்சிங்க அப்படின்னா உங்களோட கடன் படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அப்படின்னா சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரக சேர்க்கை இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிக சிறப்பான அமைப்பு. இந்த ஆவணி மாதம் தொடக்கத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து புதன் கடகத்தில் இருக்காரு. சூரியன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காங்க. கேது பகவான் கன்னியிலையும், சந்திரன் மாத தொடக்கத்தில் தனுசுலையும், வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும் இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட கிரகநிலை. இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும், ஆவணி மாதம் 10ஆம் நாள் சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும், ஆவணி மாதம் 15ஆம் நாள் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் போகிறாங்க. இது இந்த மாதத்தோட கிரகநிலைகளுங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் முழுமையான பலனை 100% சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு இருக்காங்க, அந்த உங்களோட ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் நிற்கக்கூடிய பாதாச்சாரம் என்ன கர்மா வாங்கியிருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லும் போது தான் 100% அக்யூரேட்டாக வருங்க. அதனால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான ஒரு தெளிவான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ ஆவணி மாத பலன்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு, கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரத்தோட 1-2-3-4 பாதங்கள், புரட்டாதி நட்சத்திரத்தோட 1-2-3 பாதங்கள் ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குங்க. இந்த கும்பராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி பகவானுங்க. இவங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாதுங்க. இவங்க மனசுக்குள்ள ஒரு ரகசியம் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்குங்க.
கும்பம் வந்து எப்படி கோபுர கலசத்தில் இருக்கோ அதே மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு நோக்கம் கொண்டவங்களா இருப்பாங்க, உயர்ந்த லட்சியம், உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவங்களாக இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கும்பராசி லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது? இவங்களோட ராசி அதிபதி சனி வக்ரம் பெறது அவ்வளோ சிறப்பு இல்லாதாங்க. இருந்தாலும் புதன் வந்து பார்க்குறாருங்க, அவங்களோட ராசியை அவங்கள சுக்கிரன் பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, வாக்குகள் கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. சனி பகவான் வக்ரம் பெறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர் வாய்ப்பு கொடுக்கும், அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்காருங்க, சுக்கிரனோட பார்வையும் படுது. அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது குடும்பத்தில் சில மனசஞ்சலங்களை குழப்பங்களை கொடுக்குங்க. ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். ஒரு ராகு வந்து ஒரு லாட்ரி அந்த மாதிரி மூலியமாக ஒரு திடீர் பணவரவை கொடுக்குங்க. உங்களோட முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்காக மாற்றக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும், ஆவணி மாதம் 10ஆம் தேதியிலேருந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நீங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக முடியுங்க. நீண்ட நாட்களாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, இல்லை சொத்தில் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, அது தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்ருக்க இந்த மகர ராசிக்காரன் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா தீருங்க. அது 4ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். அப்போ உங்களோட குழந்தைகளோட படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் குழந்தைகளுக்காக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்க. அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்டு ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டு சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ நீண்ட நாட்களாக நாங்கள் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கோங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல, அப்பா அம்மா ஏற்றுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயம் அவங்க ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு அந்த காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த மாதம் இருக்குது. அடுத்து 6ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் வக்ரமாக இருக்காருங்க. 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து செவ்வாயோட பார்வையும் சேர்ந்து படுதுங்க. அப்போ உங்களுக்கு பயணங்களால் நன்மை, பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் போகக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்தியோக ரீதியாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய மாதிரியான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஐடி கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ உங்கள் மனைவிக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அது முக்கூட்டு கிரகமாக 7ஆம் இடத்துல இருக்காங்க, சூரியன் புதன் சுக்கிரன். அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே திருமணம் ஆகி பிரிஞ்சிருக்கிறவங்க இப்போ ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அற்புதமான அமைப்புகள். உங்களுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு, பிரிவுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்குங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கூடவே குருவோட பார்வை இருக்கிறனால இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அடுத்து 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுங்க, அவர் 7ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ பயணங்கள் மூலியமாக நன்மை, உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு போகணும் நீண்ட நாளாக நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம், அனைத்து விதமான யோகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து 10ஆம் இடம் அப்படின்னா சனியும் குருவும் பார்க்குறாருங்க. அப்போ தொழில் ஸ்தானத்துக்காக நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் விரைய செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அது சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் தொழிலுக்காக நீங்கள் விரயம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக முடியும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்காருங்க, கூடவே செவ்வாயும் வந்து பார்க்குறாரு. அப்போ பிஸ்னஸ் ரீதியான பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஏன் அப்படின்னா சந்திரன் அப்படின்னா பயண கிரகம்.
அதே மாதிரி தாயின் மூலியமாக சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருந்துச்சுன்னா அதன் மூலியமாக இப்போ நன்மை. அவங்க அம்மா அவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு யோகங்க. 12ஆம் இடத்துல குரு செவ்வாய் புதன் பார்க்குறாருங்க. அப்போ குரு பகவான் உங்களுக்கு நிறைய சுப விரயங்களை ஏற்படுத்தி தருவாருங்க. அதன் மூலியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு யோகம். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 71% சாதகமாக இருக்குங்க. இதை பயன்படுத்திக்கோங்க. சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் வழிபாடும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வழிபாடும் கொள்ளு தானமும் இந்த மாதத்தை உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக மாற்றி கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.